ஏதோ தமிழீழம் அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணும். நாங்கள் நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்கன்ற போது உங்கள மாதிரியான ஆட்கள் இந்த இடத்திலே துள்ள துடிக்க கற்பழிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் இல்ல, இங்க வந்துதானே இவ்வளவு நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. வெளிநாட்டு அனுதாசன் நல்லா முடிவெடுப்பாரு. அவரோட அரசாங்கத்துல ஒரு மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு கற்பனை. இது அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்குது. நாங்க எல்லாம் போய் அங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்த உடனே நாங்க எல்லாரும் ஹாயா வாழ்றது இல்ல. வரலாறு தான் வழிகாட்டி, அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றுமே தவிர இங்க வாழ்ற மக்களுக்கு முக்கியமா தேவை மன நிம்மதி, மரியாதை. நாங்க இங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாட்டை விட்டு போயிட்டோம். ஆடைகளற்ற நிர்வாண நிலையில காணப்படுகின்ற இந்த குமர் பிள்ளையின் சிற்பத்தின் அர்த்தம் என்ன என்றதை கொண்டு வந்து காட்டும். அம்மா அவர் போர்ல அவரை கொண்டுட்டாங்கம்மான்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அணையா விளக்கு என்ற அந்த துணைப்பொருளில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே அது சம்பந்தமான முழுமையான காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றேன். பார்க்காதவர்கள் அதை பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே சமயம் இந்த போராட்டத்திற்கு பல்வேறுபட்டவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுச்சியாக இந்த இடத்துக்கே வந்து இந்த தங்களுடைய அந்த பங்குகளையும் அவர்களுக்குரிய வணக்கங்களையும் செலுத்திவிட்டு செல்கிறார்கள். அதைவிட பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த இடத்திலே வந்து தங்களுடைய அந்த ஆதரவையும் இந்த மக்கள் சார்பாக செலுத்தி செல்கிறார்கள். அதே சமயம் இங்கே கையெழுத்து வேட்டை, அதாவது இங்கே வரக்கூடியவர்களிடம் கையெழுத்தை பெற்று அதை சர்வதேசத்திடமும் அரசிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே சமயம் அமெரிக்காவிலே தற்பொழுது வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், ஈழத்தமிழராக இருக்கக்கூடியவர், அதைவிட இலங்கையினுடைய ஈழத்து தமிழ் பெண் முதல் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய பிரபாலினி பிரபாகரன் அவர்களும் இந்த இடத்திலே வந்து அஞ்சலிகளை செலுத்தி இருந்ததோடு இந்த போராட்டம் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டதோடு தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் இந்த காணொலியூடாக தெளிவுபடுத்தியிருந்தார். ஹலோ, வணக்கம். நான் பிரபாலினி. நான் ஈழத்து இசையமைப்பாளர். நான் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தேன். நான் ரொம்ப நாளுக்கு முதல்ல இந்த ஊரை விட்டு போனதால் என்னுடைய மக்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் அனுபவிக்கலை. அது எனக்கு லக்குன்னாலும். ஆனால் இப்போது தற்செயலாக நான் இந்த பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ மக்கள் இங்கே சூழ்ந்து நிற்கிறாங்க. அது என்னத்துக்காகன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த செம்மணி புதைக்குழியை பற்றி நாங்கள் இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் இது நீங்கள் அடிக்கடி செய்வீங்களா? என்ன காரணத்துக்காக இந்த வாரம் நீங்கள் இதை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒருக்கா சொல்ல முடியுங்களா? இந்த போராட்டம் என்பது அணையா விளக்கு என்பது ஒரு அரசியல் சாராத ஒரு தரப்பினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இது முன்னெடுப்பதற்கான மிக பிரதான காரணம் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 99ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை இந்த பகுதியிலே பாரியளவில் படுகொலை செய்யப்பட்டு, பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு, இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களும் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருப்பதாக இலங்கையினுடைய நீதித்துறையில் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிருஷாந்தியினுடைய படுகொலையின் தொடர்பட்ட இராணுவ குற்றவாளியான சோமரட்ன ராயபக்ச தன்னுடைய நீதிமன்றத்தில் இறுதியாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். குறித்த இந்த பகுதியில் பல மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் இதனுடன் தொடர்பட்டு இலங்கை இராணுவத்தினுடைய 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டு இருப்பதாக அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அப்பொழுது இந்த பகுதியிலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில் 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த அகழ்வு பணி நடைபெற்றிருந்தது. சர்வதேச பிரதிநிதிகளின் மேற்பார்வையின் கீழும் 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் சர்வதேச ஊடகங்களும் அதில் பங்கு பற்றியிருந்தன. ஆனால் 2004 வரை பின்னர் அந்த வழக்கானது கிடப்புக்கு போடப்பட்ட ஒரு வழக்காக இலங்கை அரசாங்கத்தினால் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசம் இங்கே வந்த சர்வதேச பிரதிநிதிகள், அதுவும் குறிப்பாக மனித உரிமை சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம், அமெரிக்காவுடைய குற்றவியல் துறை சார்ந்த நிபுணராக இருக்கலாம், இவ்வாறு 20 நிபுணர்களும் அரசாங்கம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வேறு எங்கும் மனித புதைகுழிக்கான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பதும் இதுடன் இந்த ஆய்வு அதற்கு மேல் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அதனை நிறுத்தியிருக்கிறார். இந்த நிலைமையில் சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு இதிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான சபையிலே ஒரு புதிதாக எரியூட்டும் நிலையம் அமைக்கின்ற போது அந்த எரியூட்டும் நிலையம் அமைப்பதற்கான 4 கிடங்குகள் அமைக்கப்படுகின்ற போது முதலாவது கிடங்கில் 4வது கிடங்கில் இருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் அதன் காரணமாக நான் அந்த தகவல் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றமானது
குறித்த இடத்தை மனித புதகுழியா என சந்தேகத்துக்கு இடமாக இருப்பதனால் அதனை ஆரம்பகட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அகழ்வு பணியை தொல்பொருள் ஆய்வு பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையின் கீழும் சட்ட வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் கீழும் வழக்கு தொடர்பான என்னுடைய மேற்பார்வையின் கீழும் CHRD என்ற மனித உரிமை சட்டத்தரணிகள் முன்னிலையிலும் அந்த அகழ்வு பணி நடைபெற்று அந்த மாதிரி அகழ்வு பணிகளில் 19 மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதில் முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அந்த 19 மனித முழுமையான உடல் தொகுதிகளிலும் 1 வயதுக்கு உட்பட்ட 3 குழந்தைகளும் கிட்டத்தட்ட 15 வயதுடைய ஒரு உடலும் ஏனவை ஆண் பெண் ஆக குடும்பமாக அந்த உடல்கள் 19 உடல்களும் காணப்பட்டன. ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னெனில் அந்த 19 உடல்களும் சித்திரவதைப்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதற்கான பிரதான ஆதாரங்களான அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் அணிகலங்களும் இருந்ததற்கான சாத்தியம் இல்லை, முற்றுமுழுதாக இல்லை. 2வது விடயம் அந்த காணப்பட்டது இயற்கைக்கு முரணான விதத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக அந்த உடல்கள் போடப்பட்டு அவசரமாக புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள்லாம் அங்கே காணப்பட்டன. அதுவும் குறிப்பாக நிலத்தை அடக்கம் செய்வதாக இருந்தால் உடலை அடக்கம் செய்வதாக இருந்தால் நிலத்திலிருந்து 4 அடிக்கு கீழான உடல்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் அது 1 அடி 2 அடியிலே அந்த மனித உடல்கள் வர தொடங்கிவிட்டன, குவியலாக வர தொடங்கிவிட்டன. அதை விட முக்கிய விடயம் குறித்த சுடலையானது 95ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை அது இராணுவத்தினுடைய காவலர் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. குறித்த பகுதி மக்கள் இராணுவத்தின் அனுமதி பெற்றே அந்த இடத்தில் இந்துக்கள் தங்கள் உடல்களை எரியூட்டுகின்ற நிலையமாக காணப்பட்டு இருக்கின்றது. ஒரு 70 வருடத்துக்கு மேற்பட்ட இந்துக்களுடைய சுடலையாக அந்த சுடலை காணப்பட்டிருந்த போதிலும் வாய்மொழி மூலமாகவும் பின்னருடைய அந்த சுடலினுடைய யாப்பின் பிரகாரமும் அந்த எரியூட்டும் நிலையத்திற்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்தில் கடிதம் கிடைக்கின்ற மாத்திரம்தான் அல்லது ஏதாவது கிறிஸ்தவர்களைச் சேர்ந்தவர்கள் உடல்கள் உரிமை கோரப்படாத உடல்கள் தகனம் செய்ய வேண்டுமாக தாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த எரியூட்டு நிலையத்துக்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் அதற்கென ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு பல தசாப்த காலமாக பேணப்பட்டு இந்த ஊர் மக்கள் இல்லாத வருகின்றது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட புதவெளியானது அந்த எரியூட்டு நிலையத்துக்கு வலதுபுறம் அதாவது மேற்கு புறமாக அந்த எரியூட்டும் அந்த மனித புதைவெளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அதுகள் அவ்வாறு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதில்லை. முதலாவது விடயம். 2வது விடயம், அவர்கள் இயற்கையாக செய்த ஒரு மனித புதைவெளியாக அது இல்லை, அது குவியலாக போடப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்தது. அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய நீதித்துறையினால் கிரிஷாந்தி படுகொலையுடன் தொடர்பட்ட 6 குற்றவாளிகளுக்கு உள்ளக ரீதியான தீர்வினை வழங்கியிருந்த போதிலும் அந்த கிரிஷாந்தினுடைய படுகொலையுடன் தொடர்பட்ட 20 இராணுவ அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ராஜபக்ச கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிக பிரதான இராணுவ அதிகாரியாக கேவகை என்ற இராணுவ அதிகாரி இந்த இடத்தில் இருந்தால் அதனை விட இராணுவ 7CLA என்ற இராணுவ முகாமில் கடமையாற்றிய 14 இராணுவ வீரர்கள் இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான எந்த விதமான இதுவும் கிடைக்கவில்லை. கிரிஷாந்தினுடைய நீதி கிடைத்ததாக மக்களோ உள்ளக ரீதியாக தீர்வு கிடைத்திருந்தாலும் அது தீர்வாக நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் கிரிஷாந்தின் உண்மையான படுகொலையை தொடர்பட்ட நபர்களுடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. எனவேதான் நாங்கள் இந்த போராட்டத்தினூடாக அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கேட்கின்ற ஒரே விடயம், இந்த மனித புதகுழி இன்னும் பாரிய அளவிலான மனித உடல்களை கொண்டதாக நிறைந்திருக்கின்றது. இன்னொரு இடத்தையும் இந்த குறித்த அகழ்வு பணி நடைபெற்ற தூரத்திலிருந்து சில மீட்டர் தூரத்தில் இன்னொரு புதகுழியின் ராஜ் சோமதேவாக செய்மதியின் படத்தின் உதவியுடன் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அதிலும் மாதிரி ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது. எனவே இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச குறிப்பாக மனித உரிமை ஆணையரினாலும் அதன் சர்வதேச துறை சார்ந்த நிபுணர்களாலும் அந்த ஆய்வு விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்படுவது என்பதை மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்வதுடன் இதற்கான ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கி இங்கே தமிழர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறு மனித பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே இதற்கான ஒரு தீர்வை சர்வதேசம் இந்த இது தொடர்பான விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் சர்வதேச தீர்ப்பாயங்களூடாகவும் இதனை கையாண்டு இங்கே வடக்கு கிழக்கு தமிழுடைய தேசம் இந்த தேசம் இனவழிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, இதனை உறுதிப்படுத்தி எமக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று மிக வலிமையாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததான் என்னுடைய சின்ன கேள்வி, இது எப்போ இந்த முதலாவது அந்த அந்த உடலை கண்டுபிடிச்சது, எவ்வளோ நாள் இந்த கேஸ் எல்லாம் இழுபட்டிருக்கு, இப்போ வந்து அரசாங்கம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ
அவங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க? தமிழர் தொடர்பான நீதி பொறுமுறையில் சிங்கள பேரினவாத அரசை பொறுத்தவரையில் அது ராஜபக்சா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனவா இருக்கலாம், இப்போ அனுர திசாநாயக்காக இருக்கலாம். அவருடைய உள்மனதில் எந்த விதமான மாற்று கருத்து இடமில்லை. அவர்கள் சிங்கள பேரினவாத நிலைமையில் இருந்து இதனை கையாள விரும்புகிறார்கள். இதுக்கான நிதி கூட ஒதுக்குவது கால நீடிப்பையும் இதற்கான நேர்மையான ஒரு ஆய்வையும் அவர்கள் செய்ய தயாராக இல்லை. நிச்சயமாக அவர்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இது நமக்கு காலம் தந்த படிப்பினை. இந்த அகழ்வு பணி என்னது கிருஷாந்தி படுகொலை என்பது 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த கிருஷாந்தியை படுகொலை செய்து இங்கே புதைத்திருந்தார்கள். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு 10க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இங்கே படுகொலை செய்து தாட்டினார். அதுவும் குறிப்பாக இதை நான் பதிய விரும்புகிறேன். கிருஷாந்தியை தேடி வந்து கிருஷாந்தி 11:30 மணி அளவில் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு 2:30 மணி வரையும் வைத்திருந்து பின்னர் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமையில் இது தொடர்பான தகவல் தாயாருக்கு வழங்கப்பட்ட நிலைமையில் தாயாரும் அவர் கிருஷாந்தியுடைய தம்பியார் பிரணவனும் அவருடைய அயல் வீட்டுக்காரர் கிருவாமூர்த்தியும் இங்கே வருகை தந்த போது அவருடைய படுகொலை சம்பவம் தெரிய வந்தவுடன் அவர்களையும் படுகொலை செய்து இதற்கு பின்னால் இருக்கின்ற பகுதிகளில் குறிப்பாக கிருஷாந்தியுடைய தாயாரை கழுத்தினால் நெரிச்சும் அயலவரை கழுத்தினால் நெரித்தும் கிருஷாந்தியும் அவருடைய தம்பியையும் துண்டாக வெட்டி தான் இங்கே தாட்டிருந்தார்கள். ஆனால் இதற்கான ஒரு 96ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்திற்கு 98ஆம் ஆண்டு நீதித்துறை குற்றஞ்சாட்ட வேண்டிய 20 தரப்பினரை விட 6 தரப்பினருடன் அந்த விசாரணையை மூடி மறைக்க முற்படுகின்ற போது இந்த மனித புலி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என 99ஆம் ஆண்டு இதை குறிப்பிட்டிருந்த போதிலும் 2004 வரை இந்த விசாரணையை நீடித்து அதனை மலினம் செய்கின்ற செயற்பாடு, அதாவது எவ்வாறு மலினம் செய்வார்கள் என்றால் இதற்கு இங்கே நடைபெற்ற அனைத்து படுகொலை கைதுகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான சாட்சியங்கள் கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்கண்ட சாட்சியங்கள் அழிந்து கொண்டு இந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் அரியாலை பகுதியில் 96ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட குமாரசாமி என்பவருடைய மனைவி மட்டும்தான் இறுதி சாட்சியாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னால் அவவும் மறந்து விட்டால் ஆகவே சாட்சிகள் காணாமல் அழிந்து போக செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது எமக்கு வழங்க வேண்டிய நீதி நீடித்த நீதியாக செல்லுமென்றால் அது காலதாமப்பட்ட நீதியாக இருந்தால் அந்த நீதி நமக்கு கிடைக்காது. எனவே அந்த நீதி பொறுமுறையை செய்ய இலங்கை அரசாங்கம் தயாராக இல்லை. அவ்வாறு பொறுமுறையும் அனிரகுமார திசாநாயக்க கூட பட்டாளந்த விசாரணைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் இதற்கான ஒரு முக்கியத்தை கொடுத்து ஒரு நியாயமான இதை செய்ய அவர்கள் எந்த விதத்திலும் முற்பட மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே நாங்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறோம், இந்த விசாரணை என்பது சர்வதேச தலையீடு அவசியம். அந்த தலையீட்டினூடாக இங்கே அந்த 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் 628 பேர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தகவல் இருக்கிறது மட்டும். இதனை விட 95லிருந்து 99 வரை கிட்டத்தட்ட 3000 பேர்கள் காணாமலாக்கப்பட்டு அதை விட வேறு மனித புலியும் காணப்படுவதாக எனக்கு தகவல் கிடைக்கின்றன. ஆகவே இது தொடர்பான ஒரு சர்வதேச தலையீட்டுடன் கூடிய பொறுமுறை உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் இவ்வாறு படுகொலை இலங்கை சுதந்திரமாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த படுகொலை எவ்வாறு இல்லாமல் செய்தார்களோ அவ்வாறே இதுவும் இல்லாமல் செய்யப்படும் என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் சொன்னீங்க வெளிநாடுகள் வந்து இதில் தலையிடணும், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இனிமேல் இது முன்னெடுக்க முடியாதுன்னு. நீங்கள் அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து யாரோ வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள். அதாவது மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறார், அதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இங்கே வருகிறார் என்ற இலங்கை தொடர்பான இங்கே நடைபெற்ற இனவழிப்பு தொடர்பாக 15 வருடமாக மனித உரிமை சபையில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த பிரேரணையானது செப்டம்பர் மாதம் அந்த பிரேரணை முடிவடைய வேண்டும் அல்லது புதிய ஒரு பிரேரணைக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த நிலைமையில் இங்கே அவர் வருகை தருவது என்பது முக்கியமான விடயம். இதை அவர் நிச்சயமாக 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற மனித உரிமை கூட்டத்தொடர் இதில் ஆவணப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக உண்மைத்தன்மையை அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த விசாரணை சர்வதேச தலையீட்டுங்கள் நீதியாக நடைபெறும் என்றால் உண்மை வெளியே வரும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, வேறு எந்த விடயமே தேவையில்லை. சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடப்பதை உறுதிப்படுத்தி அதன் உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரப்படுமாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக இங்கே நடைபெற்றது இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படும். அதனூடாக மட்டும் வடக்கு கிழக்கில் நாங்கள் தேசிய இனமாக வாழ்கின்றோம். எமக்கென்று சுயநிர்ணய உரிமை உண்டு, எமக்கென்று தாயம் உண்டு. ஆகவே அதனை சர்வதேசங்கள் ஏற்றுக்கொண்டு எமக்கான ஒரு தீர்வை தர முற்பட வேண்டும். இந்த தீர்வை வைப்பதற்காக ஆணையாளர் ஆணித்தரமான 9ஆம் மாத கூட்டத்தில் இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மிகவும் நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழர் சார்பாக இருந்து கொண்டு இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்காளியால் இருந்து கொண்டு இதனை நான் அவரோட மன்றாட்டமாக கேட்க விரும்புகிறேன். நேயர்களே எல்லாரும் பார்த்தீங்க, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இலங்கையில் நடந்த போரில் நடந்த அநியாயங்களை பற்றித்தான் நாங்கள் பேசுகிறோம். போர் என்று சொன்னால் மக்களை கொல்றது அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அதுலேயும் வந்து
சட்டங்கள் இருக்குது. எப்படி ஒரு ஒரு போரை நடத்த வேண்டும் என்ற போருக்கான சட்டத்துணிகள் இருக்குது. அதை அத்துமீறினபடியாகத்தான் இந்த மக்கள் இவ்வளோ கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட, புதிய அரசாங்கம், நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்களும் உங்கள் மக்கள் தான்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஆத்மா சாந்தி அடையணும். இந்த இவ்வளவு கொடுமைப்பட்டு இறந்த அத்தனை மக்களின் ஆத்மா சாந்தி அடையணுமெண்டா எங்களுக்கு ஒரு பதில் வேணுங்க. தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்குங்க. இந்த வழக்கை அழகாக முடிச்சு கொடுங்க. ஐக்கிய நாட்டு சபைகள், அயல் நாட்டு சபைகள் எல்லாம் இதில் ஒத்துழைச்சி எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. எங்கள் யாழ்ப்பாண மக்களுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யணும். நன்றி, ஸோ மச், தேங்க்யூ. தயவு செய்து நண்பர்கள் இந்த வீடியோவை எங்கேயாவது பார்த்தா எல்லாரும் எல்லா இடமும் ஷேர் பண்ணுங்கள். இது அனுராசருக்கு போய் சேர்ந்தா அவர் ஒரு நல்ல முடிவெடுப்பார். அது மட்டுமில்லை, அயல்நாட்டு தொண்டர்களுக்கும் போய் சேர வேண்டும். எங்கள் மக்களுக்கு ஒரு நேர்மையான நீதியான முறையில் ஒரு தீர்மானம் கிடைக்க வேண்டும். இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லைப்பா, நாங்கள் ப்ரெஸ்ஸில் போகும்பொழுது இதெல்லாம் நிறைய அப்படி நாங்கள் எல்லாரும் இல்லைம்மா, நான் அவர் நல்லதுன்னு சொல்லலை. அது அவர் ஊடாகத்தான் நாங்கள் செய்யணும். நாங்கள் அவரை நெருங்கித்தான் பழக வேண்டும். நான் அவர்கிட்ட நண்பனோ தோழியோ, நானும் உங்களோட பக்கம்தான். புரியுதுங்களா? அரசாங்கம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாடு எவ்வளவோ புதப்பொழியிலேருந்து இப்போ மேல் எல்லாத்தையும் மெல்லமாக தூக்கிட்டு வராங்க. ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கிறார் மிஸ்டர் அனுரா. அவர் எங்கள் பக்கமும் நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் தேவை. அதே சமயத்தில் அவர் தேவையான பொருளாதார இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய மக்கள்கிட்ட கடந்த காலத்தை கொஞ்சமாவது வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்காக நிச்சயமாக அரசாங்கம் உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் இல்லை, இங்கே தானே இவ்வளோ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு அந்த டச் விட்டு போயிடுச்சு, எங்களுக்கு அந்த இணைப்பே இல்லை. பல பேர் தமிழீழம் அப்படிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும். நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தான் எல்லாரும் வாழ முயற்சிக்கிறோம். ஒவ்வொரு பிறந்த ஜீவனம் வாழ்றது சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ பக்கத்தில் ஒரு சுடலையில் இவ்வளோ உடல்கள் புதைஞ்சிருக்கும் பொழுது அந்த ரோட்டால் போயிட்டு வரும்பொழுதே எங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒவ்வொரு மனிதனையும் எப்படி அது பாதிக்கும்ன்றது நீங்கள் உணர்ந்துக்கணும். இது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. ஸோ நீங்கள் ஒரு குரூப்பை இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நேர்மையாக ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தந்தால் தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும், வாழுகிற மக்களும் நிம்மதியாக வாழுவாங்க. இப்போ ஒரு திருட்டு சம்பவம் நடந்தா கூட, இப்போ நான் உங்களோட ஒரு பொருளை திருடினா கூட நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, எண்ணெயை கண்டுபிடிச்சி அந்த பொருளுக்கான உங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறதா ஒரு காவல்துறையினுடைய ஒரு அரசாங்கத்துல அப்பதான் உங்களுக்கு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வரும். ஆனா நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களோட தங்கச்சிமார்களை, ஒரு சின்ன குழந்தைகளை, உங்களோட சொந்தங்களை இது போல செஞ்சிருக்காங்க. அதை சிந்திக்க கூட முடியல, ஒரு மனிதரால செய்ய முடியாது. அப்ப இது சார்ந்து நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்கன்ற போது உங்களை மாதிரியான ஆட்கள் இதை சொல்லும் போது உண்மையாகவே சிந்திக்க தோணும். கட்டாயமா தான் அவங்க சிந்திப்பாங்க. ஆனா தற்போதைய அரசாங்கம் இதுல மாற்று கருத்து இல்லை. உண்மையாகவே இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்காக முயற்சி செய்யறாங்க, பாடுபடுறாங்க. ஆனா தமிழர்களுக்கு இது நடக்குதான்றதுதான் இதனுடைய கேள்வி. தமிழர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும், இப்ப என்னுடைய வயசு பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வயசு, நான் ஒரு இளமாள். ஆனா என்னுடைய இளம் வயதுல நான் என்ன செய்யணும்? ஒரு வேலை ஒண்ணு செய்து கொண்டு சாப்பிட்டு என்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழணும். ஆனா நான் பாருங்க, இந்த கவலை துன்பத்தை பார்த்து கதைக்கிற சூழ்நிலையில் இன்றைய தினம் கூட இந்த அரசாங்கம் வச்சிருக்குது தானே. அதை பார்க்கும்போது பாருங்க, நாங்க உங்களை நீங்க அந்த அமெரிக்கா நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு மக்களோட சிரிச்சு பழகிட்டு போகணும். ஆனா துன்பத்தை கேட்கும் போது இந்த சூழ்நிலையிலையும் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே. அதாவது இந்த நாட்டுல வாழக்கூடிய எங்களை மக்களை இன்றைய தினமும் புறக்கணிக்கிறாங்க தானே. அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது புறக்கணிப்புன்றது புறக்கணிக்கிறத விட நீதியே கிடைக்குது இல்லை, நீதி கிடைக்கிறது இல்லைன்றது உண்மை. புறக்கணிக்கிறதுன்றது நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய நாடு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊரும் நல்லா இருந்தால் தான் அவங்க அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த வருஷம் அடுத்த முறை அவங்க தேர்தலில் வெல்லணும்னா இந்த மக்களின் ஓட்டுகளும் தேவை இல்லையா?
இல்லையா? அப்போ இந்த மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும், இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வழி பண்ணணும். ஸோ இது வந்து நாங்கள் எல்லாருமே இது இது இந்த செம்மணி புதைக்குழின்றது வந்து எல்லா தமிழருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நாங்கள் பேசிட்டு அதை விட்டுருவோம். அதுக்கு நான் நிற்கிறேன் என்னென்னா, ஒரு அமைப்பு, ஒரு தமிழ் அமைப்பு இப்போ நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. இவங்க வந்து எல்லா இடமும் சயின்ஸ், அதாவது கையெழுத்துக்கள் வாங்கி வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவ்வளவு மக்கள் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, இவ்வளவு மக்கள் அந்த ஏங்கிட்டு இருக்காங்களா ஒரு நல்ல முடிவுக்குன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரும். அப்படி கையெழுத்து மூலமாக நாங்கள் உண்மையான கையெழுத்து தானே, அட்ரஸ் போட்டு இந்த நபர் வாழ்கிறார் அவர் அட்ரஸ் போட்டு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தட்ட கருத்தும் வந்து அங்கே மெஸ்ஸிஃபாக ஒரு மில்லியன் கணக்கில் போய் சேரும் பொழுது அது சரியான பவராக இருக்கும். புரியுதுங்களா? நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி ஒரு வழியை செய்தோம்னா அது யாரோ தெரியாது, யாரோ ஒருத்தர் அதை ஆரம்பிக்கணும். எத்தனையோ இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளாலேயே நாங்கள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண வைக்கலாம், எல்லா தமிழருக்கும் அனுப்பி வைக்கலாம். இது ஐயா எங்களுக்கு முடிவு தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இது எங்களுக்கு கொண்டு திருக்கு என்று நாங்கள் கொடுத்தா அது ஐநா சபையிலையோ மற்ற நாடுகளோ எல்லாரும் அதை பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்பொழுது சொல்லுவாங்கல்ல, அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இதே கவனம் எடுக்கிறீங்கல்ல, எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நிறைய வேலைகள் பார்க்க இருக்கு, ஆனால் இதுவும் உங்களுடைய வேலை தான். புரியுதுங்களா? அது நிச்சயமாக அப்படி பண்ணினா ஒரு நல்ல முடிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். கடைசியா இறுதியா இப்ப இந்த புதைக்குழி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது போல நிறைய காணாமலாக்கப்பட்டது, அதே போல வந்து இந்த நாடே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதாரத்துல சிக்கி தவிக்குது. எல்லாத்துலயும் இந்த மக்கள் எல்லாருமே ஒரு சட்டம் எப்படி இருக்குன்னா வந்து சட்டம் சமமானதுன்றதுதான் யாப்ல இருக்கு, இதுதான் இப்படிதான் இருக்கு. ஆனா நடைமுறையில கேட்டீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து முக மோசமா இருக்கு. அப்ப எல்லா ரீதியிலையுமே இந்த தேசத்துல இந்த நாட்டுல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையா வாழணும்டா எது தடையா இருக்குது, எது மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தடையா இருக்குன்னா எங்களுடைய வெஞ்சம் ஈழத்தமிழருக்கு நடந்தது போர், அதில் நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் இங்கே எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாட்டை விட்டு போயிட்டோம், அங்கே வாழ்கிறோம் இங்கே வாழ்கிறோம் சிதறி இருக்கோம். இங்கே வாழ்கிற மக்களுக்கு முக்கியமாக தேவை மன நிம்மதி, மரியாதை. இந்த 2 தான். பணம் அவங்க உழைச்சிக்குவாங்க, வாழ்ந்துக்குவாங்க, சரியா? மன நிம்மதியும் மரியாதையும் அது எப்போ கிடைக்கும்னா எங்களையும் சமுதாயத்தில் ஒருத்தராக நீங்கள் இணைச்சிக்கிட்டா தான். எங்களோட ஓட்டு மட்டுக்கும் வராது, எங்களையும் இணைச்சிக்குங்க. நான் வந்து கேட்குறது அரசாங்கத்துக்கிட்டேயும் சரி, இந்த மந்திரிமார்கிட்டையும் சரி, பாவப்பட்ட மக்களுங்க இங்கே இருக்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கே போனாலும் நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் நான் போன அந்த ஷோக்கே இளமாக்கள் வந்தாங்க நிறைய பேர், அவங்களுக்கே தெரியாது அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இல்லை, ஒரு 30-20 வருஷத்துக்கு முதல்ல என்ன நடந்துன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய கதைகள், இது வந்து நாங்கள் ட்ராமா போடலை, இது உண்மையாக நடந்த விஷயங்கள். நடந்த அந்த அகோரங்களை வந்து நாங்கள் கற்பனை பண்ணினா தான் எங்களுக்கு புரியும். ஆனால் அது உண்மையிலே அனுபவித்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அந்த உடங்களுக்கு. ஸோ இந்த ஜீவனெல்லாம் ஆத்மா சாந்தி அடையணும், எங்கள் மக்களுக்கு மரியாதை வேணும், சம உரிமை வேணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் அங்கே அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்தோடனே நாங்கள் எல்லாரும் ஹாயாக வாழ்கிறதில்ல. எனக்கு இந்த மண்ணில் வந்தால் தான் எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வருது. என்னுடைய குழந்தைங்க வேறு மாதிரி, ஏன்னா அவங்க அங்கே பிறந்தவங்க, அவங்க வித்தியாசம், அவங்க அதை நான் தப்பு சொல்லலை. தமிழ்நாட்டில் பிறந்தா தான் தமிழ், இல்லாடி ஈழத்தில் பிறந்தா தான் தமிழன் இல்லை, எங்கே பிறந்தாலும் தமிழன் தான். ஆனால் நான் தமிழச்சி, நான் பிறந்தது இங்கே, எனக்கு அந்த உணர்வு வருது. நான் இங்கே வந்த உடனே எனக்கு பார்க்க அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுதுல்ல. ஒரு பாட்டியெல்லாம் அன்றைக்கு நேற்றுலாம் நான் ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுருந்தேன். ஆமாம்மா அவர் போரில் அவரை கொண்டுட்டாங்கம்மான்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நான் கொடுத்துட்டு போகலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையே போச்சுதுங்க. ஸோ அதுகளை நாங்கள் கவனிக்கணும். மனசாட்சியின்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதை சிந்திச்சு பார்த்தா இப்போ எங்களுக்கு நடக்கிறதுல எந்த நியாயமும் நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்களை தான் கேட்குறாங்க எங்கள் மக்கள்.
அதை செய்து கொடுங்க. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். சிங்கள இனமோ தமிழ் இனமோ நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அரசியல் ரீதியாக எங்களுக்கு வரக்கூடிய முடிவுகளை நல்லபடி எங்களுக்கும் ஏற்ற மாதிரி செய்யுங்கன்றதை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். ஐ லவ் திஸ் கண்ட்ரி. நான் எனக்கு இப்போ தான் நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயசு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ தான் இனி முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் மக்களுக்கு இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தனிப்பட்ட முறையில். ஸோ தம்பியெல்லாம் நீங்கள்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே நின்று அன்றாடம் கூடி வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர், நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எங்களுக்காக போராடுறீங்க, நாங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கோம். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஆனால் தேங்க்யூ ஸோ மச். இந்த செம்மணி சுடலைன்றது அது ஒரு ஆத்மகரமான விஷயங்க. இது படு கொடுமைங்க. இவ்வளவு இது ஒரு புதைக்குழியை தான் கண்டிருக்காங்க. நிறைய குழிகள் இருக்கு இங்கே. ஸோ அரசாங்கம் எங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கணும். நாங்களும் எங்கள் அரசாங்கத்தை விரும்புகிறோம். எங்கள் அரசாங்கம் இல்லாமல் நாங்கள் இங்கே வாழ முடியாது. நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களையும் மதித்து எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை தீர்மானத்தை எடுத்து கொடுங்க. நன்றி, வணக்கம். உலக தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ நின்று கதைச்சு கொண்டிருக்கிற இடம் ஒரு அவல வரலாற்றை சுமந்த ஒரு முக்கியமான பகுதி. யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த செம்மணி பகுதியில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுக்கு கீழே சரியாக இதே இடத்துல ஒரு பாடசாலை மாணவியாக, ஒரு குமர் பிள்ளையாக ஏலெவல் பரீட்சைகள் எழுதி முடிஞ்சிட்டு கனவுகளோடு வந்து கொண்டிருந்த கிருஷாந்தி இந்த இடத்திலே துள்ள துடிக்க கற்பழிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தோடு சேர்த்து புதைக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம். இன்றைக்கு இதில் இருந்து மிக சொற்ப தூரத்தில், மிக அருகாமையில் இன்னும் ஒரு புதைக்குழி வெளிப்பட்டிருக்கிறன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்த இல்லை. ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும், இந்த செம்மணி பகுதியில் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையோட, இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருந்த காலப்பகுதியில் என்ன மாதிரியான அட்டூழியங்கள் தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம். இங்கே நான் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்குரிய தனிப்பட்ட காரணம், எனக்கு எப்பயுமே இந்த சர்வதேச விசாரணைகள் மீதோ அல்லது எந்த விசாரணைகள் மீதோ நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்போ ஏன் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த மண்ணில், இந்த நிலத்தில் எல்லாளனுடைய ஆட்சி காலத்தில் இருந்து எழுதப்பட்ட வரலாறாக 2500 வருஷ காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றோம், படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றோம், நெறிமுறை தவறிய போர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு முன்னம் இருந்தவர்கள் சர்வதேசம் உங்கள் நண்பன் என்று சொல்ல இல்லை, இயற்கை எங்கள் ஆசான், வரலாறு எங்கள் வழிகாட்டி என்று சொல்லி இன்றைக்கு பேரண்ட்ஸா பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இறந்துடுவீங்க. இன்னும் 20-30 வருட வாழ்க்கையோட உங்களுடைய அத்தியாயம் முடிவடைஞ்சு. ஆனால் இந்த மண்ணில் இன்னும் 1000 வருடங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் வாழ இருக்கிறார்கள், வாழப்போகிறார்கள். அவர்கள் சேர்ந்து வாழுகின்ற இன்னொரு இன குழுமத்தினுடைய ஆபத்து என்ன என்றதை இந்த வரலாறுகளை காண்பிப்பதற்கு ஊடாகத்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த இடத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட்டி வர வேண்டும். போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு மனப்பாங்கு இல்லாட்டியும் கூட கண்காட்சியாகவாவது கொண்டு வந்து காட்டுங்க. இங்கே அடுக்கப்பட்டு வைத்திருக்கின்ற இந்த மண்டை ஓடுகளின் அர்த்தம் என்ன, இதில் செய்யப்பட்டு வைத்திருக்கப்படுகின்ற இந்த ஆடைகளற்ற நிர்வாண நிலையில் காணப்படுகின்ற இந்த குமர் பிள்ளையின் சிற்பத்தின் அர்த்தம் என்ன என்றதை கொண்டு வந்து காட்டும். இன்றைக்கு விடிய தொடக்கம் இந்த போராட்டம் ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த தளத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இதில் நான் பார்த்து அதிசயித்த ஒரு விடயம் நடந்தது. இந்த வழியால் அப்படியே போய்கொண்டிருந்த ஒரு பையன் திரும்பி மோட்டார் பைக்கை திருப்பி கொண்டு வந்தான். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தான், ஆம்கட் பெனியன் ஒன்று போட்டிருந்தான். அவனுடைய தோற்றம், புற தோற்றம் என்றது உண்மையில் ஒரு சபைக்கு அங்கீகரிக்க முடியாத மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்தது. ஆனால் இறங்கி வந்து பூ போட்டு கும்பிட்டு போனான். ஒரு சிங்கிள் ஃபோட்டோ கூட ஒன்று எடுக்கல, யாருமே அவனை ஃபோட்டோ எடுக்கல. அவன் வந்தான், அவனோட உடுப்பு இப்படி இருந்து ஆனால் இறங்கி கும்பிட்டு போனான். இது
புற தோற்றத்தை தாண்டி உள்ளுக்கு இருக்கிற ஆத்மார்த்தமான தமிழனொருத்தன் உள்ளுக்கு இருந்தானല്ലോ, அவன் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவந்து இந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு போனதை நான் பார்த்தேன். இந்த கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது. இது யாரையும் பழிவாங்கிற நோக்கத்துக்காக செய்ய சொல்ல இல்லைனா, இதை அடுத்த சந்ததி உஷாராக விழிப்போடு இருப்பதற்கான ஒரு வரலாற்று அத்தியாயமா பாடமாக கற்பித்து விடுங்கோ. அதுக்காகவாவது பிள்ளைகளை கூட்டிக்கணும் வாங்கோ, நீங்களும் இங்கே வாங்கோ, இங்கே என்ன நடந்தது, பழைய வரலாறு என்னன்றதை தெரியுங்கோ, தெரியப்படுத்தி கொள்ளுங்கோ. வரலாறு தான் வழிகாட்டி, அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றுமே தவிர மற்றபடி எதை நம்பியும் பிரயோசனம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி.